இதுவரைக்கும் நம்ம எழுதின ஏபிஎஸ்ல எல்லாம் ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து வந்த டேட்டாவை அப்படியே வாங்கி அந்த மாடலுக்காக சேவ் பண்ணிட்டோம். லாஜிக்கலா எந்த கால்குலேஷன்ஸுமே நம்ம பண்ணல. அண்ட் இப்போ ஒரு மாடல் கிரியேட் பண்ணியிருக்கேன், ரேங்க் ஷீட் அப்படின்னு. இதுல தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், அது போக டோட்டல், ஆவரேஜ், ரிசல்ட் அப்படின்னு இவ்வளோ ஃபீல்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் இந்த எல்லா ஃபீல்டுக்குமே ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து நம்ம டேட்டா வாங்க மாட்டோம். இதுல அந்த சப்ஜெக்ட்டுக்கான மார்க்ஸை மட்டும்தான் நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து வாங்கிக்குவோம். இந்த மார்க்ஸை வச்சுட்டு நம்ம தான் டோட்டல், ஆவரேஜ், ரிசல்ட் இதை மூணையும் லாஜிக்கலா ப்ரோக்ராமிங் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஓவராலா இருக்கிற எல்லா ஃபீல்டுக்குமான டேட்டாஸை நம்ம மாடல் மூலியமா சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாடலுக்காக சீரியலைசரும் எழுதியிருக்கேன். இப்போ இந்த மாடலை மைக்ரேஷன் அண்ட் மைக்ரேட் பண்ணிட்டு நம்ம வியூ ஃபங்க்ஷன் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ டெர்மினலை ஓப்பன் பண்ணிட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ மைக்ரேஷன்ஸ் ரன் பண்ணணும். மேக் மைக்ரேஷன்ஸ், அதுக்கப்புறம் மைக்ரேட் ரன் பண்ணணும். இப்போ சர்வரை ரன் பண்ணிக்குவோம். அண்ட் டெர்மினல்ல மினிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வியூஸ் எடுத்துட்டு புது கிளாஸ் கிரியேட் பண்ணி அதை ஏபிஐ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் ரேங்க் ஷீட் வியூ பிராக்கெட்ல ஏபிஐ வியூவை இன்ஹெரிட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டேட்டாவை ஆட் பண்றதுக்காக போஸ்ட் மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ செல்ஃப் கமா ரிக்வெஸ்ட். இப்போ நம்ம சீரியலைசர் யூஸ் பண்ணி டேட்டாவை சேவ் பண்ண போறது கிடையாது, மேனுவல் மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம். சீரியலைசர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த எல்லா ஃபீல்டுக்குமே யூசர் வேல்யூ தர மாதிரி இருக்கணும். அதாவது ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து வேல்யூஸ் இருக்கணும், அதை வாங்கி ஜஸ்ட் சீரியலைசர் மூலியமா நம்ம சேவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். இதுவே நம்ம லாஜிக்கலா கால்குலேஷன் பண்றோம் அப்படிங்கும்போது ரிக்வஸ்டா டேட்டாவை அன்பேக் பண்ணி நம்ம கால்குலேஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யூசர் கொடுத்த வேல்யூஸ் பிளஸ் நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூஸ்னு எல்லாத்தையுமே எடுத்து அந்த மாடலுக்காக சேவ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல மேனுவல் மெத்தட் யூஸ் பண்றதா பெட்டரா இருக்கும். ஸோ இப்போ இங்க என்ன பண்றோம்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ டேட்டா அப்படின்னு வேரியபிள் வச்சுக்கலாம். ஸோ ஈக்குவல் டு கொடுத்துட்டு மாடல் நேம் எடுத்துக்கிறோம். ஸோ மாடல் நேம் இங்க இம்போர்ட் பண்ணியிருக்கணும். ஸோ நிறைய மாடல்ஸ் இம்போர்ட் பண்றதுனால இங்க என்ன பண்றேன்னா ஸ்டார் கொடுத்துட்றேன். அதே மாதிரி சீரியலைசர்ஸ் இங்க இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ இங்கேயும் ஸ்டார் கொடுத்துட்றேன். சீரியலைசர் இந்த இடத்துல எதுக்காக அப்படின்னா போஸ்ட் பண்றதுக்காக கிடையாது, பட் நம்ம கெட் பண்ணும்போது கெட் ஆல்க்கும் கெட் பை ஐடிக்கும் நம்ம சீரியலைசர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்க மேனுவல் மெத்தட் எழுத தேவையில்லை, சீரியலைசர் யூஸ் பண்ணி ஒர்க்கை சிம்பிளா முடிச்சிடலாம். போஸ்ட் பண்ணும்போது இல்ல புட் ஆர் பேட்ச் பண்றோம் அப்படின்னா அங்க மேனுவல் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறது தான் பெட்டரா இருக்கும். ஸோ இங்க மாடலோட நேம் எடுத்துக்குவோம், ரேங்க் ஷீட் பிராக்கெட்ல. இப்ப யூசர் கிட்ட இருந்து நம்ம என்னென்ன வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் இந்த ஃபீல்டுக்கான டேட்டா மட்டும்தான் நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்குவோம். ஸோ அதை இங்க ஆட் பண்ணிக்கலாம். தமிழ் ஈக்குவல் டு ரிக்வெஸ்ட் டாட் டேட்டா ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல சேம் கீ நேம்ஸ்ல நம்ம டேட்டா வாங்குவோம். ஸோ இதே மாதிரி மற்ற எல்லா ஃபீல்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இங்கிலீஷ், அதுக்கப்புறம் மேக்ஸ், அடுத்து சயின்ஸ், அடுத்தது சோசியல் சயின்ஸ். இப்ப 5 சப்ஜெக்டையும் ஆட் பண்ணிட்டோம். இதுக்கான டேட்டா மட்டும்தான் ரிக்வெஸ்டட் டேட்டால இருந்து வரும். மற்ற 3 ஃபீல்டை நம்ம இந்த இடத்துல ஆட் பண்றதுக்கு முன்னாடி இந்த லைனுக்கு மேலேயே அதுக்கான கால்குலேஷன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இப்போ என்ன பண்றேன்னா மேல டோட்டல் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். டோட்டல் ஈக்குவல் டு இப்போ டோட்டல் அப்படிங்கும்போது இந்த 5 சப்ஜெக்டோட மார்க்கையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் காப்பி பண்ணி மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேரியபிள டோட்டல் அண்டர் ஸ்கோர் மார்க்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம கிட்ட டோட்டல் மார்க்ஸ் இருக்கு. ஸோ மொத்தமா 5 சப்ஜெக்டையும் ஆட் பண்ணா எவ்வளவு வருமோ அந்த மார்க்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ நம்மளால என்ன பண்ண முடியும்னா அடுத்து கால்குலேஷன் பண்ண வேண்டிய ஃபீல்டா இருக்கிற அந்த டோட்டலுக்கான வேல்யூ ஆட் பண்ண முடியும். ஸோ இங்க என்ன பண்றோம்னா டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் மார்க்ஸ். டோட்டல் அப்படிங்கிற ஃபீல்டுக்கான வேல்யூ டோட்டல் மார்க்ஸ் அப்படிங்கிற வேரியபிள்ல இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும்னா ஆவரேஜ் தேவைப்படும். இப்போ ஆவரேஜ் அப்படிங்கிறது டோட்டல் மார்க்ஸை
எவ்வளோ சப்ஜெக்ட்காக ஆட் பண்ணமோ அவ்வளோ சப்ஜெக்ட் கவுண்டால டிவைட் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ இங்க என்ன பண்ணலாம்னா ஆவரேஜ் மார்க்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இது ஈக்குவல் டு டோட்டல் மார்க்ஸ் வந்து எடுத்துக்கலாம். டோட்டல் மார்க்ஸ் டிவைடட் பை சப்ஜெக்டோட கவுண்ட். இங்க 5 சப்ஜெக்ட் வந்து வச்சிருக்கோம். அப்போ டோட்டல் மார்க்ஸை 5ஆல டிவைட் பண்ணா என்ன வருமோ அதுதான் ஆவரேஜ். ஸோ அடுத்து நம்ம ஆட் பண்ண வேண்டிய ஃபீல்டு வந்து ஆவரேஜ் அப்படிங்கிறதுனால ஃபீல்டோட நேம் வந்து எடுத்துக்கிறோம் ஆவரேஜ். ஸோ அதுக்கான வேல்யூ அப்படிங்கிறது ஆவரேஜ் மார்க்ஸ்ங்கிற வேரியபிள்ல வந்து இருக்கு. அதுக்கப்புறம் ஃபைனலா ரிசல்ட் வந்து இருக்கு. இப்போ ரிசல்ட் அப்படிங்கிறது நம்ம பூலியன் ஃபீல்டா வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதுலயே ஃபீல்ட்ஸ் பார்த்தோம்னா தமிழ்ல இருந்து டோட்டல் வரைக்கும் எல்லாமே இன்டிஜர் ஃபீல்டு, எங்கேயுமே வந்து டெசிமல் வேல்யூ வராது. ஆவரேஜ் அப்படிங்கிறது டெசிமல்ல வரலாம். ஸோ அதனால தான் ஃப்ளோட் ஃபீல்டு வந்து செட் பண்ணியிருக்கேன். அண்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது அவங்க 5 சப்ஜெக்ட்லையும் 35 மார்க் இல்லை அதுக்கு மேலே எடுத்திருந்தாங்கன்னா ட்ரூ அப்படின்னு வந்து சேவ் பண்ணுவோம். அதாவது பாஸ் அப்படிங்கிற அர்த்தம். ஃப்ரண்ட் எண்ட்ல காட்டும் போது பாஸ் அப்படின்னு வந்து காமிச்சுக்குவோம். இதே ஒரு சப்ஜெக்ட்ல 35க்கு கம்மியாக எடுத்திருந்தாலும் அவங்களோட ரிசல்ட் வந்து ஃபெயில் தான். ஸோ ஃபால்ஸ் அப்படிங்கறத வந்து ஸ்டோர் பண்ணிக்குவோம். ஃப்ரண்ட் எண்ட்ல காட்டும் போது ஃபெயில் அப்படின்னு வந்து காமிச்சிருவோம். ஸோ இப்போ இந்த ரிசல்ட்டுக்காக கால்குலேஷன்ஸ் வந்து பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல இஃப் கண்டிஷன் வந்து எழுதிக்குவோம். இஃப் இந்த சப்ஜெக்டோட மார்க் எல்லாமே 35க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த கண்டிஷன் தான் வந்து எழுதணும். இஃப் ரிக்வஸ்ட் டாட் டேட்டா தமிழ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35. ஸோ இதுக்கு ஒரு பிராக்கெட் வந்து கொடுத்துடலாம். இதே மாதிரி கண்டிஷன் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து எழுதணும். அண்ட் இதுக்கு இன்பிட்வீன்ல அண்ட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து மார்க் அப்படிங்கிறது 35 இல்லை அதுக்கு மேல இருக்கணும். அண்ட் ஃபைனலா கோலன் வந்து கொடுத்துடலாம். கோலன் கொடுத்துட்டு என்டர் வந்து கொடுக்குறேன். இப்போ 5 சப்ஜெக்டோட மார்க்குமே 35க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ட்ரூங்கிற ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸோ அப்போ என்ன பண்றோம்னா ஸ்டூடெண்ட் ரிசல்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் ரிசல்ட் ஈக்குவல் டு ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு எல் ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதுவோம். அப்படி இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா ஏதோ ஒரு சப்ஜெக்டோட மார்க் வந்து 35க்கு கம்மியா இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம், நான் இந்த வேரியபிளோட வேல்யூவை ஃபால்ஸ் அப்படின்னு வந்து மாத்திக்கிறேன். அண்ட் இந்த ஸ்டூடெண்ட் ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிளுக்கு இஃப் கண்டிஷன் ட்ரூவா இருந்தா ட்ரூங்கிற வேல்யூ வந்து கிடைக்கும், இல்ல ஃபால்ஸா இருந்தா ஃபால்ஸ் அப்படிங்கிற வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ கடைசியா இந்த ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிளுக்கு இந்த வேல்யூவை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரிசல்ட் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் ரிசல்ட். இப்போ எல்லா ஃபீல்டுக்குமான கால்குலேஷன்ஸ் லாஜிக்ஸ் எல்லாமே நம்ம எழுதி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் அந்த நியூ டேட்டாவை வந்து எடுத்து சேவ் பண்ணிக்கலாம். நியூ டேட்டா டாட் சேவ். அடுத்து ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துடலாம். ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் டேட்டா சேவ்ட் அப்படின்னு வந்து கொடுத்துட்றேன். இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ஏபிஐக்கு யூஆர்எல் பாத் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பாத் ரேங்க் ஸ்லாஷ் கொட்டேஷனுக்கு வெளியே கமா கொடுத்துட்டு ஏபிஐ நேமை வந்து எடுத்துக்குவோம். ஸோ ரேங்க் ஷீட் வியூ டாட் ஆஸ் வியூ கால் பண்ணிக்கிறோம். இப்போ போஸ்ட்மேன் வந்து எடுத்துட்டு இந்த ஏபிஐ கால் பண்ணுவோம். புது ரிக்வெஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். மெத்தட் வந்து போஸ்ட், யூஆர்எல் வந்து இங்க இருக்கிறத காப்பி பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஸ்டூடெண்ட் ஸ்லாஷ் ரேங்க் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸ்லாஷ் அதுக்கப்புறம் பாடியில ரா அதுல ஜேசன் டேட்டா வந்து ஆட் பண்ணணும். இப்போ அந்த 5 சப்ஜெக்ட்கான மார்க்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து தர வேண்டிய டேட்டாவா வந்து இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட்டாக்கு அப்புறம் கமா தரக்கூடாது, அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம்னா சர்வர் ஆக்டிவா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். சர்வர் ஆக்டிவ்ல தான் வந்து இருக்கு. இப்போ இந்த டேட்டாவை போஸ்ட் வந்து பண்ணுவோம். ஸோ ரிக்வெஸ்ட் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். டேட்டா சேவ்டு அப்படிங்கிற ரெஸ்பான்ஸ் வந்து வருது. இப்போ டேட்டா பேஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ டேட்டா பேஸ் எடுத்துக்கிறேன். இங்கே ரெஃப்ரெஷ் வந்து பண்ணிக்குவோம். ஸோ இங்கே பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர் ஸ்கோர் ரேங்க் ஷீட் அப்படிங்கிற அந்த மாடல் வந்து இருக்கு. ஸோ அந்த டேபிள இந்த 3வது ஐக்கனை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டேட்டா வந்து சேவ் ஆயிருக்கு. அண்ட் 5 சப்ஜெக்டோட மார்க் ஆட் பண்ணி டோட்டலும் வந்து கால்குலேட் ஆயிருக்கு. அண்ட் அதுக்கான ஆவரேஜும் வந்து கால்குலேட் ஆயிருக்கு. ரிசல்ட் வந்து 1 அப்படின்னு வந்து வந்திருக்கு. ஸோ ப்ரோக்ராமிங்ல வந்து
நம்ம பூலியன்ஸை யூஸ் பண்ணும்போது பாசிட்டிவ்னா ட்ரூ அப்படின்னு வந்து யூஸ் பண்ணுவோம், நெகட்டிவ்னா ஃபால்ஸ் அப்படின்னு வந்து யூஸ் பண்ணுவோம். பட் இது டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் ஆகும்போது, அதாவது எஸ்கியூஎல் பேஸ் பண்ண டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் ஆகும்போது என்ன ஆகும்னா, ட்ரூ வந்து 1 அப்படின்னு வந்து ஸ்டோர் ஆகும், ஃபால்ஸ் அப்படிங்கிறது 0 அப்படின்னு வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ இன்னொரு டேட்டாவை போஸ்ட் பண்ணலாம், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபெயில் ஆகுற மாதிரி. அப்போ என்ன ஸ்டேட்டஸ் வந்து வருது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ சயின்ஸ்ல என்ன பண்றேன்னா 30 அப்படின்னு வந்து கொடுத்துட்றேன். ஸோ அப்போ இஃப் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். ஃபால்ஸ் ஆகும்போது ஓவரால் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு வந்து வரணும். அப்போ வந்து நமக்கு டேட்டா பேஸ்ல கரெக்டா ரிசல்ட்ல வந்து 0 அப்படிங்கிற ஸ்டோர் ஆயிருக்கணும். ஸோ திரும்ப ரிக்வெஸ்ட் வந்து ரைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ டேட்டா பேஸ் வந்துட்டு ரெஃப்ரெஷ் வந்து பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு சப்ஜெக்ட்ல அந்த ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆனதுனால ரிசல்ட்டும் வந்து 0 அப்படின்னு வந்து வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அதிகமாக கால்குலேஷன்ஸ் கூட ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் டேட்டாவை வாங்கி வைக்கிற மாதிரி மாடல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராஜெக்ட்ல கம்மியாக தான் இருக்கும். லாஜிக்கல்ஸோட கால்குலேஷன்ஸோட ஒர்க் பண்ற மாதிரி மாடல்ஸ் தான் வந்து நிறைய இருக்கும். அப்போ யூசர் கிட்ட இருந்து வாங்குற டேட்டாவை இந்த டேட்டா பேஸ்ல கொண்டு போய் சேவ் பண்றதுக்கு முன்னாடி லாஜிக்கலா நம்ம நிறைய ஒர்க் வந்து பண்ணணும். கால்குலேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கால்குலேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் அந்த டேட்டாவை சேவ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ போஸ்ட் மெத்தட் வந்து பண்ணிட்டோம். அடுத்து கெட் மெத்தட் வந்து பண்ணலாம். ஸோ கெட் பண்ணும்போது நான் சீரியலைசர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். இப்போ ஒரே ஏபிஐக்கு ஒரு மெத்தடுக்காக மேனுவல் மெத்தட் வேணும்னா மேனுவல் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தடுக்காக சீரியலைசர் வேணும் அப்படின்னா சீரியலைசர் யூஸ் பண்ணிக்கலாம். அது பிரச்சனை இல்லை. ஒரு ஏபிஐனா எல்லாமே சீரியலைசர் தான் எழுதி இருக்கணும், இல்லை எல்லாமே மேனுவல் மெத்தட் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. ஸோ இப்போ கெட் மெத்தடுக்காக அந்த லாஜிக் வந்து எழுதிடுவோம். கெட் ஆல் கெட் பை ஐடி ஒரே மெத்தட்குள்ள வர மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் டாபிக்காகவும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இஃப் ஐடி ஈக்குவல் டு நன் ஆல் ரேங்க் ஈக்குவல் டு மாடல் வந்து எடுத்துக்கலாம். ரேங்க் ஷீட் டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஆல். அடுத்து சீரியலைசரை வச்சு ரீடபிள் ஃபார்மேட்டுக்கு வந்து நம்ம வேல்யூ மாற்றிக்கணும். ஸோ ரேங்க் டேட்டா அப்படின்னு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். சீரியலைசர் வந்து எடுத்துக்கிறோம். ப்ராக்கெட்டில் ஆல் ரேங்க்ஸுங்கிற இந்த ரா டேட்டாவை பாஸ் பண்ணிட்டு இது ஆல் டேட்டா யூஸ் பண்ணுறதுனால மெனி ஈக்குவல் டு ட்ரூ அப்படிங்கிறது வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் வெளியே டாட் டேட்டா. இப்போ ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணிடலாம். ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் ப்ராக்கெட்டில் ரேங்க் அண்டர் ஸ்கோர் டேட்டா. அடுத்து எல்ஸ் வந்து சிங்கிள் டேட்டாக்காக. ஸோ இதை காப்பி பண்ணிட்டு கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இங்க ஆளுக்கு பதிலாக கெட் ஐடி ஈக்குவல் டு ஐடி. ஸோ இந்த இடத்துல வெறும் ரேங்க் அப்படின்னு வச்சுக்கிறேன், ஏன்னா சிங்கிள் டேட்டா தான். ஸோ இங்கேயும் ரேங்க் அப்படிங்கிறத பாஸ் பண்ணிடுறேன். சிங்கிள் டேட்டா வந்து எடுக்கும்போது மெனி ஈக்குவல் டு ட்ரூ வராது. ஸோ அவ்வளோதான். இதை ரெஸ்பான்ஸை வந்து பாஸ் பண்ணிட்டோம்னா என்ன ஐடி வருதோ அந்த ஐடிக்கான டேட்டா மட்டும் வந்து வரும். ஸோ ஆல்ரெடி யூஆர்எல் பார்த்து வந்து நம்ம செட் பண்ணி இருக்கிறதுனால போஸ்ட்டுக்கு யூஸ் பண்ண அதே யூஆர்எல் கெட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். கெட் பை ஐடிக்கு வேணா நம்ம எக்ஸ்ட்ராவாக இன்னொரு யூஆர்எல் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஐடி ரிசீவ் பண்ணுற மாதிரி பேட்டர்ன் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட் கோலன் ஐடி. ஸோ பேட்டர்ன் வந்து செட் பண்ணிட்டோம். இப்போ போஸ்ட்மேன் வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கெட்டால் வந்து பண்ணுவோம். இப்போ நமக்கு லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரிஸ் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து வந்துருச்சு. இப்போ ஒரு பர்டிகுலரான ஐடி மட்டும் கொடுக்கலாம். ஐடி 2 வந்து கொடுக்குறேன். ஸ்லாஷ் கொடுத்துட்டு சென்ட் வந்து கொடுப்போம். இப்போ ஐடி 2க்கான டேட்டா மட்டும் வருது. அண்ட் இந்த ஏபிஐக்கு நான் கெட் மெத்தடும் போஸ்ட் மெத்தடும் வந்து எழுதியிருக்கேன். அண்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா அப்டேட் பண்றதுக்காக புட் இல்லை பேட்ச் மெத்தட் ரெண்டுல ஏதோ ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி அப்டேட் லாஜிக் வந்து எழுதுங்க. அதுவும் மேனுவல் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டாபிக் பார்க்கும்போது கம்ப்ளீட்டான கோடை வந்து காட்டுறேன். நீங்க ஆல்ரெடி கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லைனாலும் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கும்போது எப்படி கோடு இருக்கணும் அப்படிங்கறத வந்து நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கை கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக வந்து பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.